ஹரே கிருஷ்ணா. தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு முதல்ல வணக்கங்கள். இந்துக்களுக்கு ஏன் இத்தனை துன்பம் நடந்துட்டு? உங்க கேள்வி கொஞ்சம் விசித்திரமான கேள்வி. ஏன் இந்துக்களுக்கு மட்டும் அதிகமாக துன்பம் தோன்றுகின்றது, ஏன் மற்றவங்களாம் அந்த துன்பம் இல்லையே அப்படின்றத உங்களுடைய கேள்வியா இருக்கு. உயிர் வாழிகளுக்கே துன்பம் அதிகம்தான். சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றது? இந்த பௌதிக உலகத்துக்குள்ள வந்த எந்த உயிர் வாழிக்கும் துன்பம் இல்லாமல் அவன் வெளியில போவதற்கான சாத்தியமே இல்லை, இல்லையா? அதுக்கு தான் பகவத்கீதையில் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, துக்காலயம் அசாஸ்வதம். துக்காலயம்னா என்ன அர்த்தம்? இன்பமயமான ஆலயம் இல்லை, இது துக்கமயமான ஆலயம். இது எல்லா உயிர்வாளிகளுக்கும் துக்கம் இருக்கு. நீங்க பாருங்களேன், எந்த உயிர்வாளிக்கு துக்கம் இல்லை? நான் பலமுறை இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். எல்லா உயிர்வாளிகளும் கஷ்டப்படுகின்றன. உணவுக்காக கஷ்டம், இனப்பெருக்கத்துக்காக கஷ்டம், இனப்பெருக்கத்தை பண்ணுவதற்காக மற்ற உயிர்வாளிகளும் சண்டை, தான் தங்குவதற்கான இடத்திற்கான சண்டை, அப்படின்னு எல்லா உயிர்வாளிகளும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கு. மனிதனாக பிறந்தவன் கஷ்டப்படலையா? அவனும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கான். பரம ஏழையாக வாழக்கூடியவனும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கான். எல்லாவற்றுக்கும் உலகத்திலேயே தலை சிறந்த மிகப்பெரிய செல்வந்தராகவும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கார். இந்தியாவினுடைய மிகச்சிறந்த செல்வந்தருக்கு நீரிழிவு நோய் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவரால் உணவு நானும் நீங்களும் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு கூட எடுத்துக்கொள்ள முடியல. என்ன பிரயோஜனம்? பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்து வைத்து அரண்மனையில் வாழ்ந்து உலகத்திலேயே மிகச்சிறந்த வீட்டில் வாழ்ந்தாலும் நாம விருப்பப்பட்ட உணவை கூட எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப துக்காலயம் அசாஸ்வதம்னு சாஸ்திரம் சொல்லுகின்ற விஷயம் அனைவருக்கும் பொருந்தும். அது இந்துக்களுக்கு மட்டும் அதிகமாக பொருந்துமா அல்லது மற்ற மதத்தினருக்கு தவறாக பொருந்துமா அப்படின்றதே கிடையாது. எல்லா உயிர்வாளிகளுக்கும் தகுந்த முறையே அது பொருத்தமாக இருக்கின்றது. இப்ப நீங்க கேட்ட கேள்வி, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் வேற மாதிரி பார்க்கிறேன். என்ன பார்க்கிறேன்? அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. எல்லா மதத்தினரும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் போல ஏதாவது துன்புறுத்தல் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஏன் அமெரிக்கால வராத வெள்ளமா, அமெரிக்கால வரக்கூடாத புயலா, அமெரிக்கால இருக்காத ஆக்சிடென்ட்டா, அல்லது மத்திய கிழக்கு நாடுகள் இல்லாத ஆக்சிடென்ட்ஸா, அல்ல மத்திய கிழக்கு நாடுகள்ல வெள்ளம் வராம இருக்கா, அல்ல அங்க சண்டை இல்லாமல் இருக்கா, போர்கள் இல்லாம இருக்கா? எல்லா இடங்களையும் பார்க்கிறோம். இன்னைக்கு போர்கள் இருக்கு, உடல் சம்பந்தமான உபாதைகள் இருக்கு, சண்டைகள் நடந்து கொண்டு இருக்கு, ஜாதிய பிரச்சனைகள் அங்கேயும் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. அப்ப இந்துக்களுக்கு மட்டும் அதிகமாக தோன்றுகின்றதேன்னு பார்க்கக்கூடிய பாவமே தவறான விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்? பாரத பூமித்தே மனுஷ்ய ஜென்மாயாரா. பாரத பூமியில மனுஷனாக பிறக்கக்கூடிய அந்த ஒரு உயர்ந்த பாக்கியம் இந்த கலாச்சாரத்தமான சனாதன தர்மத்தில் பிறந்த மக்களுக்கு ஒரு இன்னும் பெரிய புண்ணியம் அது. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, எதற்காக இங்க பிறப்பு எடுத்திருக்கோம், இங்க எதுக்காக பிறப்பு எடுத்தோம்ன்ற விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் துன்பமயமான வாழ்க்கை தான் கண்ணுக்கு தெரியும். நாம் எதற்காக பிறந்திருக்கோம்? பகவானினுடைய சேவகனாக மாறுவதற்காக பிறந்திருக்கோம். ஜீவேர சொரூபஹோய் நித்தியேர கிருஷ்ணதாஸ். ஜீவேர சொரூபம் என்ன? ஜீவத்தினுடைய சொரூபமே நித்தியமாக கிருஷ்ணனுடைய தாசனாக மாறுவதற்காகத்தான் எடுத்திருக்கோம் இந்த பிறவியை. அதை எங்க புரிந்து கொள்ள முடியும்? பாரத பூமியில தான் புரிந்து கொள்ள முடியும். சொமாலியா நாட்டில் புரிந்து கொள்ள முடியாது. புர்கினோ ஃபாசோ அப்படின்னு ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டில் பிறந்திருந்தா புரிந்துக்க முடியுமா? புரிந்து கொள்ள முடியாது. அப்ப தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவில கலாச்சாரத்துல, நம்மளுடைய நல்ல கலாச்சாரத்துல பிறந்ததன் காரணமாக இந்த விஷயங்கள்லாம் நமக்கு புரிய வருது. இதனால இந்துக்களுக்கு மட்டும் அதிகமான பிரச்சனை இருக்கு போல பார்ப்பதே ஒரு தவறான விஷயம். ரெண்டாவது, நான் வேற மாதிரியும் இதை பார்க்கிறேன். உங்களுடைய கேள்வியை குறிப்பாக இந்துக்களுக்கு அதிகமான துன்பம் இருப்பதாக தெரிந்தால் இருக்கட்டுமே, அப்ப என்ன காரணம்? நல்லதுன்னு சொல்ல வரேன். நமக்கு துன்பங்கள் அதிகமாக இருந்தால்தான் பகவானை நோக்கி திரும்புவோம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இதை. இவர் குந்தி மகாராணின்னு பாண்டவர்களுடைய தாயார் என்ன சொல்றார் கிருஷ்ணர்கிட்ட? கிருஷ்ணரே, எனக்கு தினமும் தினமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எனக்கு கஷ்டங்களை அதிகப்படுத்தி கொண்டே இருந்தார் அவர். அந்த மாதிரி யாராவது கேட்க முடியுமா? ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் எனக்கு கஷ்டங்களை அதிகப்படுத்து. அப்போ ஒரே சந்தேகமா இருக்கு, என்னப்பா இந்த மாதிரி கஷ்டங்களை அதிகப்படுத்துன்னு கேட்கக்கூடிய ஆட்களை பார்க்கவே முடியாது. எதனால கேட்கிறாங்க அப்படின்னா, நீங்க அதிகமான கஷ்டத்தை நான் எதிர்கொள்ளும் போதுதான் கிருஷ்ணா உன்னை நான் நினைக்கின்றேன், உன்னை பற்றி யோசிக்கின்றேன், உன்னிடம் சரணடைகின்றேன்னு சொல்றாங்க அவங்க. அப்ப இந்துக்களுக்கு மட்டும் துன்பம் அதிகமாக தெரிந்தால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அனைத்து இந்துக்களும் பகவானுடைய சேவகனாக, ஆஸ்திகனாக, பகவானுடைய எல்லா விதமான கோயிலுக்கு போவது, நம்ம தர்மத்தை பேணி பாதுகாப்பதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வருவார்கள் அவர்கள். இன்னொரு விஷயம், நமக்கு ஏன் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கு? நாம ஒன்றும் முழுமையாக பகவானிடம் சரணடையவில்லை. 18வது அத்தியாயம் பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்றார் அர்ஜுனட்ட? கவுந்தேயா பிரதி ஜானேதி நமே பக்த பிரணஷ்யதி.
அர்ஜுனா, என்னுடைய பக்தன் என்றைக்கும் கஷ்டப்படவே மாட்டான். அழகான ஸ்லோகம் அது. அப்ப என்ன அர்த்தம்? நாம இன்னும் பக்தனாக மாறல, நாம் இன்னும் முழுமையாக சரணடையல, பகவானினுடைய சேவகனாக மாறல, பகவான் என்னை ரட்சிப்பார் என்ற ஒரு எண்ணத்துக்கு வரல, பகவான் மீது நம்பிக்கை இல்லை. அப்ப எப்படி நம்மளால பகவான் நம்மளை காப்பாற்றுவார்னு எப்படி சொல்ல முடியும்? கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அப்ப இது எப்படி புரிந்து கொள்வது? 2 விதமா புரிந்து கொள்ளணும். நான் சொன்ன பதில்களுடைய நிறைவு என்ன? உலகம் முழுக்க எல்லா உயிர்வாழிகளுக்கும் கண்டிப்பாக கஷ்டங்கள் இருக்கு. கஷ்டங்களுடைய வித்தியாசம் பாகுபாடே கிடையாது. 2வது, கஷ்டங்கள் அதிகமாக தெரிந்தால் நல்லதாக பார்த்து கொள்வோம், நாம் பகவானை நோக்கி திரும்புவோம், பகவானுடைய சேவையில் ஈடுபடுவோம். 3வது, நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் ஒன்றும் முழுமையாக பகவானுடைய சேவகனாக மாறாத காரணத்தினால் பகவான் எனக்கு துன்பத்தை கொடுக்கின்றார். அப்ப நாம் என்ன பண்ணணும்? பகவானுடைய சேவகனாக மாறுவதற்கு பிரயத்தனை செய்ய வேண்டும். அப்ப கஷ்டங்கள் குறையும். கஷ்டங்களை குறைவதற்காவது பகவான்கிட்ட வரணும். 4 விதமான பக்தர்கள் இடம் வருவார்கள்னு கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றார். சத்துர்வித பஜந்தே மாம், 4 விதமான பக்தர்கள் என்னை நோக்கி வருவார்கள்னு. அதுல ஒருத்தன் யாரு? அர்த்தோ அர்த்தார்த்தி. அர்த்தோனா யாரு? கஷ்டமுள்ள நபர். எனக்கு கஷ்டம் வேண்டும், எனக்கு செல்வம் வேண்டும், எனக்கு உபாதைகள் நிறைய இருக்கு, இதை போக்கிக் கொள்னு வரக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவான்? கிருஷ்ணரிடம் வருவான். அப்ப நாம் என்ன புரிந்து கொள்ளணும்? நமக்கு கஷ்டங்கள் தேவையா தேவையில்லையான்றது விஷயம் இல்லை. பகவானினுடைய சேவையில் நமது வாழ்க்கையை ஈடுபடுத்தி நாமும் பக்தனாக மாறும்போது கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும்ன்றதில் சாஸ்திர கூற்று, கிருஷ்ணருடைய சொல்லது. அதை நம்புவோமாக. ஹரே கிருஷ்ணன்.